வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நாளை வரக்கூடிய இந்த ஒரு சனி பிரதோஷம் துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை திறக்கக்கூடிய ஒரு அரிய ஒரு தினமாக இருக்கும். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துலாம் ராசிக்காரங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில பட்ட அவமானங்கள், துரோகங்கள், இதற்கு காரணமான கிரகநிலையானது என்னது, நாளை சனி பிரதோஷத்தின் உண்மையான முக்கியத்துவம் எப்படி இருக்கும், துலாம் ராசிக்கு நாளைய நாளானது எப்படி மாறும், நீங்க சொல்ல வேண்டிய ஒரு ருத்திர மந்திரம், இதை நீங்க எத்தனை முறை சொல்ல வேண்டும், கோவிலில் மாலை நேரத்தில் நீங்க எப்படி இதனை செய்ய வேண்டும், இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். அதையும் தாண்டி இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய கர்ம பாவ நிவர்த்தியாக மாறப்போகுமா, அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணலாம். துலாம் ராசியோட குணநலன்கள். எப்பொழுதுமே துலாம் ராசி சமநிலையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிக்காரங்க யாருக்கும் தீங்கு செய்யணும்னு கூட மனதார கூட நீங்க நினைக்க மாட்டீங்க. நேர்மையுடன் நடக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பீர்கள். எந்த விஷயத்திலும் நியாயத்தை மட்டுமே நீங்க தேடிக்கொண்டு இருப்பீங்க. மனசு கண்ணாடி மாதிரி இருக்கும், உடைந்தா மீண்டும் ஒட்டு வைக்க முடியாது. இதனால நீங்க எப்பொழுதுமே யாரிடம் பழகினாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பழகுவீங்க. ஏன் அப்படின்னா, அளவுக்கு மீறி அவங்க மீது நீங்க நம்பிக்கை வைத்து அதை அவங்க உடைத்து விட்டு போயிட்டாங்க அப்படின்னா உங்களால அதுல இருந்து வெளிவர முடியாது. அதனால நீங்க யாரிடம் பழகினாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் பழகுவீங்க. அன்புக்கு தகுதியானவங்களா இருப்பீங்க. ஆனால் அதை பெற கொஞ்சம் தாமதமாகத்தான் உங்களிடம் பெற முடியும். தலையாட்டி கேட்கக்கூடிய நபர்கள் அல்ல. மனசை நொந்தால் அமைதியும் விட்டு விடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ராசிக்காரங்களாக நீங்க இருப்பீங்க. ஆனால் இந்த ராசிக்காரங்களுடைய பெரிய குறை, உங்களுடைய மனதை நீங்க வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க. இதனால உங்களுடைய மனதிற்கு என்ன ஆகிறது தெரியுமா? உங்களுடைய மனதை புரிந்து கொள்ளாதவர்கள் துரோகம் செய்து கொள்வார்கள். உங்களை பயன்படுத்தி விட்டு உங்களை விட்டு விலகுவார்கள். உங்களுடைய அன்பை அவங்க மதிக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆசைகள், உங்களுடைய குறைகள் அனைத்தையும் நீங்க வெளிப்படையா சொல்ல மாட்டீங்க. மற்றவங்களை பொறுத்தளவுக்கு நீங்க எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் போலவே நீங்க நடந்து கொள்வீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில துரோகங்களும், உங்களை பயன்படுத்தி போறதும், உங்களுடைய அன்பை மதிக்காம இருப்பதும், இது அனைத்தும் துலாம் ராசி வாழ்க்கையோட ஆரம்ப காலத்துல இருந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால தான் அந்த துலாம் ராசியோட வாழ்க்கையில ஆரம்ப காலத்தில் அதிகமான அவமானங்கள், ஏமாற்றங்கள், மனக்கசப்பு, நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இவர்களுடைய வாழ்க்கையில இதுவரை பட்ட அவமானங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? துலாம் ராசிக்காரங்க கடந்த சில வருடங்களாக சந்தித்த மிகப்பெரிய ஒரு சோதனைகள், நம்பிக்கைக்குரியவர்களிடமிருந்து ஏற்பட்ட ஒரு துரோகம், அவமானப்படுத்தும்படி பேசக்கூடிய வார்த்தைகள், மதிப்பில்லாத பேச்சு, இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுடைய மனதில் இருந்து அந்த புண்ணானது இன்னும் மாறாமல் இருக்கும். அதுவும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் செய்யக்கூடிய அந்த ஒரு செயலானது உங்களால இன்னும் மறக்க முடியாமல் இருக்கும். நண்பர் என்று நம்பியவர் உங்களுடைய பின்னால் பேசியது, அவருடைய நலனுக்காக மட்டும் நீங்க அவர்களின் நலனுக்காக உங்களை பயன்படுத்தி விட்டு பின்னால உங்களை தனிமையா நிப்பாட்டி விட்டு போயிட்டு உங்களை பத்தி தவறாக மற்றவங்கள்ட்ட கூறுவது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாகவே இருக்கும். அடுத்ததாக காதல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம், நீங்க கொடுத்த அன்பை மதிக்காம இருப்பது, உங்களை தவிர்த்து மற்றவர்களை தேர்வு செய்வது, இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில காதலினால் ஏற்பட்ட ஒரு துரோகமாக இருக்கும். அதனால இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் கூட இந்த துலாம் ராசி அன்பர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. அடுத்து வேலையிடத்தில் அநியாயமான ஒரு தீர்ப்பு, உங்களுக்குரிய ஒரு அங்கீகாரமானது மற்றவங்களுக்கு சென்றுவிடும். இதனை நினைத்து நீங்க ரொம்பவும் கெஞ்சி பார்ப்பீங்க, கதறி பார்ப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால அந்த ஒரு வேலையே எனக்கு வேண்டாம் அப்படி நீங்க உதறிவிட்டு வருவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நடந்திருக்கும். அடுத்ததாக பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், நீங்க நம்பி கொடுத்த பணமானது உங்களுக்கு திரும்பி வராமல் இருப்பது, இந்த எல்லா அவமானங்களுக்கும் துரோகங்களுக்கும் காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய கர்ம பாவங்கள். அது மட்டும் இல்லாம சனி பகவானின் தாக்கம், இது அனைத்தும் தான் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு கெடுதல்களை ஏற்படுத்தி கொண்டது. ஆனா இந்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்துவிட்டது அப்படின்னு தான் கூறணும். நாளை சனி பிரதோஷம், இது அனைத்து சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த சனி பிரதோஷத்தின் ஆன்மீக முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சனி பிரதோஷம் அப்படிங்கிறது கர்ம பாவ நிவர்த்தியை குறைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நம்முடைய தவறுக்கான ஒரு மன்னிப்பு நாளாக இருக்கும். நம்முடைய மனதில் இருந்த சுமைகளை கீழே இறக்கி வைக்கக்கூடிய ஒரு நாளாக மாறும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தினம். சிவபெருமானிடம் நேரடி இணைப்பானது கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த ஒரு நாள்ல சனி பகவானும் சிவனும் இந்த இரண்டு தரப்பிலும் நமக்கு பரிபூர்ணமான மன்னிப்பும் நிவாரணமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே சனி பகவான் நம்மை சோதிப்பவர், ஆனா சிவபெருமான் அந்த சோதனையை நம்மளிடமிருந்து குறைப்பவர். இவர்கள் இருவரும் இந்த ஒரு நாள்ல சேரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது இந்த சனி பிரதோஷம் மட்டும்தான். எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் நாளை பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அதனால் நீங்க சனி பிரதோஷத்துல சிவபெருமான வழிபடுவது மிக பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். எனவே நாளை நீங்க சிவபெருமான வழிபடுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது ஏற்படும். நாளை துலாம் ராசிக்கு உங்களுடைய நாளானது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது நாளை துலாம் ராசி அன்பர்களுக்கு கர்ம பாவ நிவர்த்தியானது, நீங்க இதுவரை அனுபவித்த அவமானம், துரோகம் முடிவடையக்கூடிய ஒரு ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அடுத்ததாக தடை நீக்கக்கூடிய ஒரு நாளாக மாறும். நீண்ட நாள் நீங்காத பிரச்சனைகள் இந்த ஒரு நாளில் நிச்சயமாக உங்களை விட்டு நீங்கும். உங்களுடைய மனமானது இந்த ஒரு நேரத்துல பாரங்களிலிருந்து வெளிவரும்.
அதிகமான நிம்மதியானது உங்களுடைய மனதிற்குள் ஏற்படும். எதிர்ப்பு கொடுத்தவர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. உங்களை தொடர்ந்து காயப்படுத்தியவர்கள் தட்டி கேட்கக்கூடிய நிலைமைக்கு இந்த ஒரு நேரத்தில் போகலாம். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், வேலை, பணம், வீடு, உறவு எல்லா துறைகளிலும் ஒரு சரியான ஒரு திசையானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். இதெல்லாம் இந்த சனி பிரதோஷ திதியின் ஒரு சக்தியால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நாளைய நாள்ல ஏற்படும். நாளை நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கு. அதுவும் மாலை 4:30 மணியிலிருந்து 6:30 மணி பிரதோஷ காலம்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு நேரம். இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். சிவனுக்கு 2 தீபத்தை நீங்க ஏற்றணும். இந்த 2 தீபம், ஒண்ணு எள்ளெண்ணெயில ஒரு தீபத்தையும், அடுத்ததாக ஒரு நெய் தீபம், மூன்றாவதாக நீங்க இன்னொரு தீபத்தையும் ஏற்ற வேண்டும். அந்த ஒரு தீபமானது நந்தி தெய்வத்துக்கு, நந்தி பகவானுக்கும் நீங்க அடுத்து நல்லெண்ணெயில ஒரு தீபத்தை ஏற்றுங்க. மொத்தம் 3 தீபம், 2 சிவனுக்கும், 1 நந்தி பகவானுக்கும். இது ஒரு தீபத்தை மட்டும் நீங்க நாளைய நாள்ல ஏத்துங்க. நாளைய நாள்ல ஏத்தி விட்டு 11 வடிவங்கள்ல தண்ணீரை நீங்க அர்ப்பணிக்க வேண்டும். ஆதி அந்தம் அறியாத சிவலிங்கத்தின் அர்த்தம். 11 வடிவங்கள்ல நம்ம தண்ணீரை அர்ப்பணிப்பது. இது சிவலிங்கத்தோட ஒரு அர்த்தமாக இருக்கும். துளசி இலை 3 வைத்து சிவனுக்கு வைரம் செய்ய வேண்டும். உங்களுடைய கர்ம பாவத்தை நினைத்து மனதளவில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதையெல்லாம் நாளைய நாள்ல நீங்க செய்ய வேணும். உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நீங்கள் நாளை சொல்ல வேண்டிய ஒரு ருத்ர மந்திரம். இந்த ருத்ர மந்திரமானது பார்ப்பதற்கு எளிதாக தெரியும். ஆனா இது சனி பிரதோஷத்துக்கு மிகவும் ஒரு உகந்த ஒரு மந்திரமாக கருதப்படும். இந்த ஒரு மந்திரம் இதுதான். ஓம் நமோ பகவதே ருத்ராய நமக. ஓம் நமோ பகவதே ருத்ராய நமக. ஓம் நமோ பகவதே ருத்ராய நமக. இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க 108 முறைகள் கூறணும். அதுவும் நாளை மாலை 4:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை சிவலிங்கத்திற்கு முன்பு நேராக அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகள் நீங்க சொல்லணும். அப்படி சொல்ல முடியும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல ஒரு திருப்பங்களானது நிச்சயமாக ஏற்படும். அதுவும் கோவில்ல போயிட்டு நீங்க எப்படி கூறணும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய மனதில் அமைதியை கொண்டு வரும். 3 நிமிடங்கள் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு மெதுவான ஒரு ஆழமான ஒரு மூச்சை உங்களுக்குள்ள இழுத்து விட வேண்டும். அதுக்கப்புறம் சிவலிங்கத்தை நேரடியாக பார்த்து கொண்டு உங்கள் இதுவரை பட்ட துன்பங்களானது மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். சிவா என்னை மன்னியுங்கள், என் கர்மத்தை எடுத்து விடுங்கள் என்று சிவனிடம் நீங்கள் வேண்ட வேண்டும். வேண்டவிட்டு பிறகு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க தொடங்க வேண்டும். இறுதியில் நீங்கள் வேண்டிக் கொள்கின்ற ஒரு வேண்டுதலை மட்டும் உங்களுடைய மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். இதை மட்டும் நீங்க நாளைய நாள்ல சிவனுடைய கோவிலோடு சிவனுடைய சந்நிதியில வைத்து கூறிவிடுங்கள். இந்த ஒரு மந்திரத்தின் பலனாக துரோக பொருட்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். கடந்த ஆண்டு ஏற்பட்ட அவமானங்கள் நீங்கி மனநிலையில ஒரு அமைதியானது ஏற்பட்டு நிதி ரீதியான முன்னேற்றமானது ஏற்படும். வேலை வாய்ப்புல ஒரு திறப்பானது உண்டாகும். வீட்டில் இருந்த மன அழுத்தங்கள் குறையும். உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உங்களை விட்டு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உண்மையை பற்றி அவங்க புரிந்து கொள்வாங்க. மறைந்திருந்த அதிர்ஷ்டமானது செயல்பட தொடங்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். இந்த சனி பிரதோஷம் துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில சரியான ஒரு நேரத்தில் வந்த ஒரு ஆசீர்வாதமாக மாறும். உங்களுடைய மனக்கசப்பு, துரோகம், அவமானம், கண்ணீர் அனைத்திற்கும் முடிவடையக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது இருக்கும். எனவே நீங்க சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று. சிவா என் மனதை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சிவனை நினைத்து நீங்க கூறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். இதனை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு உங்களை சுற்றி சுற்றி நன்மைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எனவே உங்களுக்கு தெரிந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்கள். அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நானும் இதனை பார்த்து தெரிந்து கொள்வேன். மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்தீர்கள் என்றால் மிகவும் நன்மைக்கரமாக இருக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்.